ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுமோ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா, பிரியா ஆனந்த், பிடிவி கணேஷ், நிலக்கல் ரவி, யோகி பாபு இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஒஷ்னின்ற ஒரு டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம்னே இந்த படத்தை வந்து சொல்லலாம். மெயினாக அந்த படம் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் தான் இது. ஏன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். ஏதோ பிரச்சனையால அப்படியே ஒரு மாதிரி கிடப்பில் இருந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷம் கழிச்சு தூர்வாரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஒரு 2022 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவா வந்து பிடிவி கணேஷ் கூட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சிருக்காரு கோவலம்ல. அதே மாதிரி இந்த சர்ஃப் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பீச் தண்ணியில் போய் ஸ்கர்ட் பண்ணுவாங்களே, அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் சிவா. அதனால அவர் அந்த ரெஸ்டாரண்ட்ல பிடிவி கணேஷ் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு அங்கேயே தங்கியிருக்காரு. நல்ல வருமானம் வருது, அதையும் நல்லா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவர் வந்து அந்த 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 சர்ஃப் பண்ண போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் ஒரு குண்டா ஒரு பயங்கரமான ஒரு ஜப்பான் மனுஷன் படுத்து கிடக்கிறத பார்க்குறாரு. காரை ஒதுக்கி, ஐயோ இன்னும் ஒதுங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை எழுப்பி ஒரு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து என்னன்னு கேட்டால் இவரால் பேச முடியல, பேச்சும் வரல. அப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு இவர் வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வச்சு வளர்க்குறாரு. ஏதோ ஒரு குழந்தைய வளர்க்குறாம வளர்க்குறாரு, நிறைய சாப்பாடு கொடுக்குறாரு, அதெல்லாம் பார்த்துக்கிறாரு. பட் இவரை பார்க்க வரவங்கலாம் வந்து சும்மா அந்த கடைக்கு இல்லை எதுக்கோ அந்த ரெஸ்டாரண்ட் வரவங்க இவர் மூஞ்ச பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பிளஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சி இவர் யாருன்றதை திரும்பி கொண்டு போய் அவங்க ஊரில் விடணும்னு அவர் ஆசைப்படுறாரு சிவா. இதுக்கான முயற்சிகளை எடுத்து இவர் ஒரு ஜாப்பனீஸ்ன்னு கண்டுபிடிச்சி இவரை கொண்டு போய் ஜப்பானில் விட போறாரு. அப்போதான் இவர் ஒரு பெரிய ஒரு சாம்பியன், சுமோன்ற அந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கான ஒரு சாம்பியன், ஒரு விஸ்லிங் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டுக்கான ஒரு சாம்பியன் இவருன்னு தெரிய வருது. ஃபைனலாக இவரோட பேஷனில் இவர் ஜெயிக்க வச்சாரா, திரும்பி இவர் ஊரில் கொண்டு விட்டாரா சிவா இல்லையான்றதான் படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு பழைய கமர்ஷியல் பேட்டர்ன் தான் இதுவுமே இந்த படத்தோட கதையுமே. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிவாவோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் அவரோட அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு டைலாக் டெலிவரி, லைக் அதெல்லாமே அந்த ஒரு சிவாக்குன்னு ஒரு தனி பேட்டர்ன் இருக்கும். அதை அவர் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவார் நிறைய படங்கள்ல. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அப்படி இருந்தது. அவரோட அந்த ஒரு ஹியூமர் அதெல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் இந்த படத்தில். சிவா நீட்டாகவே நடிச்சிருந்தார் இந்த படத்தில். ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் கிடையாது, ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் தான். அதை ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் சிவா. அதே மாதிரி பிரியா ஆனந்த் அவங்க இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் ரோல், ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் படம் பூரா. அப்படியே படம் ஃபுல்லாக அப்படியே வராங்க ஒரு ஹீரோயின்ற ஒரு ரோலில். பட் நீட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க கேரக்டருமே. மெயினாக பிடிவி கணேஷ் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனராக பண்ணியிருக்காரு. நல்லா அந்த அவரோட கேரக்டர் படத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அவர் ரொம்ப நல்லா நீட்டாக அவரும் நடிச்சு கொடுத்துருந்தாரு. அது மாதிரி யோகி பாபு அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிஷியன் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி டைப் ஒரு கேரக்டர் தான் அவர் படத்தில். பெருசாக அவரோட காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன் அந்த கேரக்டர் இந்த படத்தில் குறுக்கமாக இருக்கும் வந்துட்டு போகுதுன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருந்தது. இந்த பேருக்குன்னு எடுத்த ஒரு கேரக்டர் உள்ள ஒட்ட வச்சா மாதிரி தான் வந்து பெருசாக அவரோட கேரக்டர் இந்த படத்துக்கு எதுவுமே டச் ஆகலை. மெயினாக அது மாதிரி நிலக்கல் ரவி அவர் இந்த படத்தில் வந்து பிரியானந்துக்கு அப்பாவா பண்ணியிருக்காரு. ஒரு செம்ம கேரக்டர் அவர், எஸ்பெஷலி அந்த ஒரு பார்ல ஒரு சீன்லாம் வரும். அதில் அவரோட ஹியூமராக இருக்கட்டும், அவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும், குடிச்சிட்டு ஒரு பேசுகிற சீன் ஆகட்டும், அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு அவர். அது மாதிரி ஹோஷ்னேரி தோஷிவா அவர் தான் இந்த படத்தில் சுமோன்ற அந்த ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்க ஒரு ஜாப்பனீஸ் நல்ல ஒரு பயங்கரமான குண்டான ஒரு பர்சன் ஒருத்தர் ஒரு 200-250 இருப்பாரு. ஸோ படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நிறைய இடங்கள் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணுறது, செகண்ட் ஹாஃப்லாம் அந்த ஒரு ஒரு தக்கா வந்து அந்த ஸ்போர்ட்ல போய் ஜப்பான்ல போய் ஜெயிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அவரோட கேரக்டர் நல்லா நீட்டாகவும் நடிச்சிருந்தாரு. என்னதான் ஒரு தமிழ் தெரியலனா கூட அவர் சீன்ஸ்லாம் நிறைய டப்ல தான் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஒரு டைலாக் டெலிவரியும் கம்மி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே ஒரு டைலாக்ஸ்னு சொல்றாரு அவர். பட் நல்லா இருந்த அவரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியம். அவர் தான் அந்த படத்தோட டைட்டில் கேரக்டரே. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சு கொடுத்துருந்தாரு. படம் பூராவே வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னோட படத்தோட மியூசிக் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரெசிவாக இல்லை இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பிரவீன் கேஆரோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படம் ஒரு 1 மணி நேரம் 55 நிமிஷத்துக்குள்ள ட்விஸ்ட் பண்ணி நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் படம் ஸ்லோவாக ஒரு மாதிரி ட்ராக் ஆகி நிறைய இடங்களில் லேக் ஆனாலுமே தேவையில்லாத சீன்ஸ்னு அதிகமாக இந்த படத்தில் எதுவும் இல்லை. அதை பொறுத்தவரைக்கும் வந்து ரைட்டிங் அந்த ஒரு கட்டிங்ஸ் எல்லாமே படத்தில் நல்லா இருந்தது. அதே மாதிரி டேரக்டர் எஸ்பி ஒஸ்னினோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிக பழசான ஒரு கதையை தான் அவரே எடுத்துக்கிட்டாரு. பழைய கமர்ஷியல் கதை தான் அது. ப்ளஸ் படம் 3 இயர்ஸ் பேக் வர வேண்டிய ஒரு படம். பட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஓரளவு அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் அந்த சுமோ அந்த போர்ஷன் ப்ளஸ் அந்த போர்ஷன்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தார். எஸ்பெஷலி அந்த ஒரு சிவா ப்ளஸ் அந்த ஒரு சுமோ அந்த கேரக்டருக்குமான அந்த ஒரு பாண்ட் அதெல்லாம் வந்து அவரோட ரைட்டிங்கில் சூப்பராக எழுதியிருந்தாரு. பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே ஸ்க்ரீன் பிளேல எல்லாமே ஒரு மாதிரி ஃபிளாட்டாக போனது படத்துக்கு கொஞ்சம் மைனஸாக தான் இருந்தது. நிறைய இடங்கள்ல போர் அடிக்கிற டல் மூமெண்ட்ஸ் இருந்தது படத்தில். அதான் இந்த படத்தோட பெரிய மைனஸாக நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபே இந்த படத்தோட பெரிய மைனஸாக தான் நான் பார்த்தது. அவ்வளோ இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டல் மூமெண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் காமெடி எதுவும் பெருசாக அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, சிரிக்கிற மாதிரியே இருக்காது. ரொம்ப ஒரு பழைய ஸ்டைல் ஆஃப் அந்த ஒரு ரைட்டிங் தான் அது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸாக நான் பார்த்தது. ப்ளஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மூ கேரக்டர் ப்ளஸ் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஒரு சில சீன்ஸ் ப்ளஸ் அந்த டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல அவங்க நல்லா சூப்பராக போய் முடிச்சிருந்தாரு. அதான் அந்த படத்துல நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தது.
பட் ஆனால் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வர வேண்டிய படமா இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் படமா பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அந்த அளவுக்கு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாது. ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்கும். பெட்டர் இது வந்து இவங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டேரக்டாக ஓடிடியில் கூட கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதுனால சம்மரில் வந்து ரொம்ப போர் அடிச்சுன்னா ஒரு ஆடியன்ஸ் சும்மா தியேட்டரில் போய் வெயிலுக்கு ஏசியில் உட்காரலாம்னா அந்த படத்தில் உட்காரலாம். என்னை பொறுத்து பெருசாக அந்த படத்தில் இதில் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட்டிங்கில் பயங்கரமாக சொதப்பிட்டார் டேரக்டர். என்ன எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி அந்த கேரக்டரையும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சொதப்பிட்டார் படத்தையே. அதான் நான் பெரிய மைனஸாக பார்த்தது. செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே, அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஓரளவு சாட்டிஸ்ஃபையாக இருந்தாலும் நிறைய இடங்களில் படத்தில் டல் மூமெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்க்ரீன் பிளே படம் ஒரு செல்ஃபே எடுக்காது இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸாக நான் பார்த்தேன். ரைட்டிங்கே ஒரு பெரிய மைனஸ் தான் அந்த படத்துக்கு. ஸோ அந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பிலோ வாட்சான ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. அதுக்கு தியேட்டர்லேயே பார்க்க முடியாதுலாம் இல்லை. ரொம்ப போர் அடிச்சுன்னா ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு படம். ஏன்னா சும்மா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த படத்தோட போஸ்டர் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு செம காமெடியான படமா இருக்க போகுது அப்படின்னு தோணுச்சு. இப்போ ஒரு 2 டேஸ் பேக் கூட இந்த படம் ரிலீஸ் ஆக போது எவ்வளோ நல்ல ஒரு காமெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் பார்த்தோன்னா செம டிசப்பாயின்மெண்ட். ரொம்ப வந்து ஒரு மூவியாக அந்த படம் போனது தான் ஒரு ரியாலிட்டி. பார்ப்போம். அந்த படம் ரொம்ப போர் அடிச்சுன்னா தேட்டரில் போய் சும்மா பாருங்க. ஒன் டைம் இல்லைனா ஓடிடியில் வந்தோம்னா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.